ஒரே ஒரு விதை, ஒரே ஒரு சின்ன செடியால இந்த பூமியவே அழிக்க முடியுமா? இந்த பூமியை நோக்கி ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து மோதுது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போறாங்க. அந்த இடத்த போய் நோண்டி பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன செடி இருக்கு. சாதாரண செடி தானே அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மனித இனமே அச்சுறுத்தும்படியான பயங்கரமான சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. ஏலியன்ஸ் எப்படிதான் பூமிக்குள்ள வந்தாங்க, எப்படி பூமியை கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க, இது எல்லாத்தையும் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். ஒரு பழைய வீடியோ ஒன்னு தான் காமிக்கிறாங்க. அதுல ஒரு யுஎஸ் ஏர் ஃபோர்ஸை சேர்ந்த கமாண்டர் பேசுறாரு. இவங்க பல எஃபர்ட் போட்டிருக்காங்க யூஎஃப்ஓஸ் பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. எங்க கிட்ட எந்த ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட்டும் கிடையாது, அது எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் அதை பத்தி புக் ஒன்னு எழுதி இருக்காரு. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் அப்படின்றத ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியாது அப்படின்னு. பென்சில்வேனியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டவுன், அங்க ஒரு ஃபேமிலி தன்னுடைய டின்னரை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீடே வந்து நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஒண்ணு நடக்குது வெளியில. சோ அதனால அவங்க வீட்டுக்குள்ள பவர் லாஸ் ஆயிருது. இந்த ஃபேமிலியை சுத்தி வினோதமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. பயந்து போயிருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒருத்தராவும் அப்படியே வந்து செத்து போறாங்க. அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ரொம்ப யங்கஸ்டான ஒரு சின்ன பொண்ணு, அவ மட்டும் கபோர்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறா. அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க நோபல் பிரைஸ் வின்னர், நாசாவோட ஒரு எக்ஸோ பயாலஜிஸ்ட். அவங்க பேரு லாரன். அவங்க அவங்களுடைய வீட்டுல இருக்காங்க. இப்பதான் அவங்கள வந்து ரீசெண்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரங்க் அண்ட் டிரைவுக்காக. அது மட்டும் இல்லாம இவங்க டிப்ரெஷனுக்காக மருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிசன் இருந்தாலும் ட்ரிங்க் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நைட் டைம்ல டிவில வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வெடி விபத்தை பத்தி தெரிய வருது. அந்த ஃபேமிலி கூட அதை கேட்டிருப்பாங்க இல்லையா? என்னதான் இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்ல. அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன், வெடி விபத்து நடந்த இடத்தை சுத்தி எந்த ஒரு சர்வேவரும் இல்ல. காற்று பயங்கர டாக்ஸிக்கா இருக்கு. அந்த ஏரியாவையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ள யாரா இருந்தாலும் போகணும் அப்படின்னா ஹாஸ்மெட் ஷூட் அதை போட்டு தான் போகணும். ஒரு ஷூட் மாதிரி ஒன்னு போட்டுக்கிட்டு தான் போகணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த லாரன் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்களுடைய வீட்டுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு சில சோல்ஜர்ஸ் எல்லாருமே வராங்க. அந்த வெடி விபத்து நடந்த இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஏன்னா உன்னுடைய எக்ஸ்பர்ட்டான அந்த ஒரு திறமை எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றாங்க. நீ ஒருவேளை ஒத்துக்கல அப்படின்னா நாங்க வல்கட்டாயமா கூட்டிட்டு போவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. சோ இவங்களும் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி ஒரு ஆஸ்ட்ரோ பயாலஜிஸ்ட், அவரோட பேரு டேவிட், கர்னல் எம்ரிச், ரெண்டு பேரையும் போய் மீட் பண்றா. அந்த ஒரு வெடி விபத்தின் காரணமா, எக்ஸ்ப்ளோஷன் காரணமா ரொம்ப டாக்ஸிக்கான கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வெடி விபத்து எதனால நடந்துச்சு அப்படின்னா ஒரு விண்கல் திடீர்னு வந்து மோதி இருக்கு. அதன் காரணமா தான் நிகழ்ந்திருக்கு. கர்னல் சொல்றாரு, டேவிட், லாரன், நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு இந்த ஏரியா முழுக்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ஹஸ்மட் ஷூட்டை இந்த ரெண்டு பேருமே போட்டுக்கிட்டு பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அந்த விண்கல் பூமியில எந்த இடத்துல மோதிச்சோ அந்த இடத்தை பார்க்க. அங்க வந்து பார்க்கும்போது அங்க எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க ஒரு சின்ன சிவப்பு பிளானட் ஒண்ணு, ஒரு செடி அதுக்கு நடுவுல முளைச்சிருக்கிறத பாக்குறாங்க. வியந்து போய், ஆனா இந்த ஒரு விஷயத்தை ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணல. ஈவினிங் டைம்ல நம்ம ஹீரோயின் வீட்ல இருக்காங்க. அந்த வினோதமான பிளான்ட்டோட பிக்சரையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இன்டர்நெட்ல சர்ச் பண்றாங்க. இந்த விண்கல் கிராஷ் ஆச்சு இல்லையா, அது தொடர்பா இதே மாதிரி வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ரஷ்யால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பூமியில ஏதோ ஒண்ணு திடீர்னு வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஏர் முழுக்க கம்ப்ளீட்டா டாக்ஸிக் ஆயிருக்கு. ரஷ்யாலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா விழுந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு விதை மாதிரியான ஒரு பொருள். அதுல இருந்து வளர்ந்த மரம் அப்படின்றது அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட், அனிமல் இன்க்ளூடிங் எவ்ரிதிங் அப்படியே வந்து கொன்னுருது. ரஷ்யன் கவர்மெண்ட் ஆல்ரெடி அந்த ஒரு ட்ரீயை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உமனை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய குழந்தைகளோட கண் முன்னாடியே வந்து கொன்னு இருக்காங்க. நிறைய மக்கள் அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்றாங்க அந்த பேரிகேட் போட்ட அந்த ஒரு டவுனை பத்தி. அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய மத்த பிளேசஸையும் கம்ப்ளீட்டா எவாக்குவேட் பண்ணிருக்காங்க. முடிவுல அந்த ஒரு டவுனையே வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காமிக்கிறாங்க ரெண்டு டாக்டர்ஸ் ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட அட்டாப்சி பண்றதுக்காக வந்திருக்காங்க. ராபோட ஸ்கின் இறந்து போன ஒரு நார்மலான ஸ்கின் மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இல்லையா, அது நார்மலா இல்ல, ரொம்ப தடிமனா இருக்க மாதிரி தெரியுது. ஒரு கோடு ஒண்ணு போட்ட உடனே அந்த ராபோட உடம்புல இருந்து டிஃபரெண்டான லிக்யூட் எல்லாமே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்த இந்த லிக்யூட் மறுபடியும் அந்த ராபோட உடம்புக்குள்ளேயே போயிருது. அந்த காயம் அப்படியே சரியாய். நமக்கும் ஆச்சரியமா இருக்கும், எப்படிடா இறந்து போன ஒருத்தனோட உடம்புல வித்தியாசமான லிக்யூட் ஒண்ணு வருது, அதுவே அதை சரி பண்ணிக்கிறது அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ராப் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறான். டாக்டர்ஸ் பயந்து போயிட்டாங்க. வெளியில இருக்கவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த ராபால பேசவோ நடக்கவோ முடியல. டாக்டர் பல்ஸ் செக் பண்றாரு. இந்த ராபோட உடம்புல ரத்தம் அப்படின்றது சுத்தமா இல்ல. ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் சுத்தமாவே இல்ல. உடம்பு முழுக்க கோல்டு மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு மொமெண்ட்ல அங்க வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தரோட போனும் ஒரே டைம்ல பயங்கரமா ரிங் ஆக ஆரம்பிக்குது. நிறைய எம்ப்ளாயிஸ் காரிடோருக்காக கீழே ஓடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அந்த டாக்ஸிக்கான டவுன் இருந்துச்சு இல்லையா, அதுல இறந்து போன சில மக்கள் அவங்களுடைய பிணங்கள் அப்படியே வந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கு. ராபரி வெளியில எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்ஸ் பயங்கரமான ரூமர் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவங்களால எவ்வளவு பாசிபிளான தியரிஸ் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த ஒரு விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்கல. டேவிட் கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த இறந்து போனவங்க இப்ப எந்திரிச்சு
முழிச்சு உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முகத்துல ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வருதா அப்படின்றத அவங்களுடைய ஃபேமிலிஸ் போட்டோஸை வச்சு காமிச்சுக்கிட்டே செக் பண்றாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல. அவங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியல. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, கிட்டத்தட்ட 49 பாடிஸ் இதே மாதிரி ரீஅனிமேட் ஆயிருக்கு. ஆனா உண்மையிலேயே இறந்து போனது 1300 பேர். அந்த ஒரு விண்கல் வந்து பூமியில பாஞ்சனால அவங்க எல்லாருமே அந்த ஒரு டாக்ஸிக் ஏரை தான் இன்ஹேல் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அந்த விண்கலோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து சுவாசிச்சதுனால இப்படி மாறி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சடனா அவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நகர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய முகம் வேற பக்கம் இருக்கு. எமரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோல்ஜர் கர்னல் கிட்ட வந்து சொல்றாங்க, ரஷ்யாவிலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த ரெண்டும் கனெக்ட் ஆற மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு. ஒயிட் ஹவுஸ்ல மீட்டிங் ஒன்று நடக்குது. ஃபுல் ரிப்போர்ட்டையும் தயாரிச்சிருக்காங்க அந்த ரீஅனிமேட்டட் பீப்புளுக்காக. அதாவது இறந்து போய் மறுபடியும் ரீஅனிமேஷன் மறுஉயிர் பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு ஹார்ட் பீட்டும் கிடையாது, பிரெயின் கிடையாது, ரத்தம் கிடையாது, ரத்த அழுத்தம் கிடையாது, அவங்களால சுவாசிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனா அவங்களுக்குன்னு ஆர்கன்ஸ் தனியா இருக்கு, புதுசா இருக்கு, வித்தியாசமான அன்ஃபெமிலியர் காம்பவுண்ட்ஸா இருக்கு, ஒரு கூட்டு கலவையா இருக்கு. அவங்களுடைய டிஎன்ஏ அப்படின்றது மியூட்டேட் ஆகி ஒரு டிஃபரெண்டான லைஃபா இருக்கு, டிஃபரெண்டான வாழ்க்கையா இருக்கு. ப்ராபபிலி அது ஒரு ஏலியனா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஒரு சேமான நியூவான சீக்வன்ஸ் ஒன்னு இருக்கு, அது எல்லார் உடம்புலயுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. மிலிட்டரியோட லீடர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, அந்த பாடிஸ் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நம்மள மாதிரி ரஷ்யாவும் தான் ஆன்சரை தேடிட்டு இருக்காங்க, அவங்களும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்ப அதுக்கடுத்து எந்த ஒரு சிட்டில அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்த பிக்சர்ஸ் எல்லாமே இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பிக்சர்ஸ் மாதிரி இருந்ததுனால அதை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாடிஸ் எதையுமே நீங்க வந்து அழிக்க வேணாம், அதுக்கு பதிலா சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நீங்க அந்த பாடிஸை பத்தி ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போறாரு. என்னடா நம்ம சொல்ல வரதே இவனுங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. மறுபடியும் தனியா காருக்குள்ள போய் மறுபடியும் நிறைய குடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பழைய நினைவுகள் நிறைய வருது. நம்ம ஹீரோயினோட அப்பா அவளை ஒரு சீக்கிரட்டான லொகேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. எல்லார்கிட்ட இருந்தும் இந்த ஒரு விஷயத்தை சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு, இன்க்ளூடிங் உன்னுடைய அம்மா கிட்ட கூட. ஆனா அவளுக்கு வந்து அவளதான் ஞாபகம் இருக்கு, அதுக்கு மேல ஞாபகமே இல்ல. ஏன்னா இவளுக்கு அம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கு. கடுப்பான இவ அந்த ஒரு மெடிசினை ஆல்கஹாலோட சேர்த்து சரக்கோட சேர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் ஃபெசிலிட்டிக்கு போறா. பாடிஸை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாடிஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க, பேச வைக்கிறாங்க. இருந்தாலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. எல்லா ரீஅனிமேட்டட் பாடிஸ் எல்லாமே இருக்குள்ள அந்த ஒரு ரூமுக்கு போறா நம்ம ஹீரோயின். அந்த ஒரு மொமெண்ட்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு டேவிட் கிட்ட இருந்து கால் வருது. போனையே அட்டன் பண்றா. அந்த பாடிஸுக்கு நடுவுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவ முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாங்க. போன் அட்டன் பண்ணும்போது போனோட வால்பேப்பர்லயேவும் அந்த ஒரு பிளான்ட் ஒன்னு முளைச்சிருக்கும் இல்லையா, அந்த பிளான்ட்டோட போட்டோ இருக்கு. அதான் அந்த பாடி பார்த்த உடனேவும் அந்த ரீஅனிமேட்டட் சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உடனடியா டேவிட் கிட்டையும் கர்னல் கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த பாடிஸ் எல்லாமே எப்பயுமே வடக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. அங்கதான் அந்த கிராட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டும் இருக்கு. 2 நாள் முன்னாடி ஒரு சின்ன செடி மாதிரி இருந்திருக்கும். இப்ப அந்த இடத்தை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய மரம் மாதிரி ஒன்னு வளர்ந்து நிக்குது. இத மீடியா எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. அந்த ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரீஅனிமேட்டட் பாடியை மட்டும் எடுத்துக்கிட்டு சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த ஒரு கிராஷ் சைட்டுக்கு போறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சான ட்ரீயை பார்த்து வியந்து போறாங்க. இதுதான் காரணம் இந்த ஒரு ஏரியா முழுக்க டாக்ஸிக் ஆனதுக்கு. ராப அந்த ஒரு ட்ரீக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ராபோட கண்கள் திறக்குது. ரொம்ப பிரைட்டான ப்ளூ கலர்ல சுத்தியும் முத்தியும் பாக்குறான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்வை வந்த மாதிரி அவனுடைய சொந்த கைகளை பாக்குறான், அந்த மரத்தை பாக்குறான், பனியை பாக்குறான். இப்ப கம்ப்ளீட் ஏலியனா தான் இருக்கான் அவன். ஹீரோயின் சொல்றாங்க, வெல்கம் டு தி எர்த் அப்படின்னு. என்னால மறுபடியும் உங்களுடைய டீம் கூட சேர்ந்து வர முடியாது, ஏன்னா என்னால எர்த்தோட நார்மலான என்விரான்மெண்ட்ல வாழ முடியாது, நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராப் அதுக்கப்புறமா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் காமிக்கிறாங்க, எப்படி பூமியில மரங்கள் எல்லாமே ஹியூமன்ஸுக்கு ஆக்சிஜனை கொடுக்குதோ அதே மாதிரி அந்த ஒரு ட்ரீ தான் அந்த ஏலியன்ஸுக்கு ரீஅனிமேட்டட் பாடிஸ்க்கு உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கான கரண்ட் தியரி. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமிக்கு ஏலியன்கள் வார்ம் ஹோல் வழியா வந்திருக்கலாம். நம்ம ஹீரோயினை கடுப்பேத்தவே அங்க ஒரு ரிப்போர்ட்டர் உங்களுடைய அரெஸ்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு மர்மமான நபர் பார்த்துட்டு இருக்காரு. கோர்ட் ஆர்டர் படி நம்ம ஹீரோயின் வந்து தெரப்பி செஷனை வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம ஹீரோயின் ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பிஸியா இருக்கிறதுனால அதை அட்டெண்ட் பண்றது இல்ல. தெரப்பி செஷனை அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் நம்ம ஹீரோயின் கிராஜுவலா அப்படியே வந்து விட்டுட்டாங்க. திடீர்னு டோரை யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. அது நம்ம ஹீரோயினோட அப்பா ஜிம். உள்ள வந்தவர் நிறைய பேசுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. நீ சின்ன வயசுல எப்படி இருந்த தெரியுமா, எவ்வளவு துருதுருன்னு இருந்த தெரியுமா. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல ஸ்பேஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அவளுக்குன்னு சொந்தமான லேப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதான் இவங்க நம்ம ஹீரோயினுக்காக ஷெட்ல வந்து பில்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த அப்பா சொல்றாரு, நான் ரொம்ப தனியா இருக்கேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், தயவு செஞ்சு என் கூட வரலாமே, என் கூட பேசலாமே, நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் பதிலுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல, அமைதியா இருந்துக்கிறாங்க. சோ அதனால அந்த அப்பாவும் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏலியன் நம்ம ஹீரோயினை தவிர யார்கிட்டயுமே பேச மாட்டுது. சோ அதனால அந்த ஒரு டாக்ஸிக்கான ஏரியாக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினும் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு
அந்த இடத்துல தான் இருக்காங்க. ராப் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த ராப் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், எங்களுடைய சொந்த பிளானட் அப்படின்றது கம்ப்ளீட்டா மாசுபாடு அடைஞ்சிருச்சு. சோ அதனால என்னுடைய உயிரினங்கள் எல்லாமே புதுசான உலகத்துக்கு தேடிட்டு இருக்கோம். கடைசியா இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இவங்களால பூமியோட கோஆர்டினேட்ஸ்க்கு எப்படி வர முடிஞ்சிச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து சிக்னல் கொடுத்திருக்காரு சூப்பர் நோவா 94 அப்படின்னு பத்தி. சோ சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு ட்ரீல இருந்து சாம்பிள் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஏலியன் ராப் வந்து சொல்லுது, தயவு செஞ்சு அதை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு. ஆனா முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க கண்டிப்பா விட மாட்டோம், இந்த மரத்தை ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க விடவே மாட்டோம், இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிருவோம் அப்படின்றாரு. பிகாஸ் இந்த ஒரு மரம் பூமியோட என்விரான்மெண்ட்டை அழிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த ராப் சொல்றான், என்னுடைய மக்கள் கண்டிப்பா என்விரான்மெண்ட்டை மாத்திடுவாங்க, என்னுடைய மக்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏலியன் சொல்லுது. இந்த ஒரு ராபுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி ஒன்னு இருக்கு. இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த அஸ்மெண்ட் ஷூட்டை போட்டுக்கிட்டு தான் அந்த ட்ரீயை போய் நோண்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவன் பார்வையாலேயேவும் அந்த ஒரு ஷூட்டை ஓபன் பண்றாங்க. அந்த காடை காப்பாத்தணும்னு சொல்லி சில பேர் போறாங்க, சில பேர் இந்த ராபை வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வராங்க. நிறுத்து ராப் நிறுத்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினையும் தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த ராபோட கண்கள் வந்து கருப்பா மாறுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அவனுக்கு அவனே வந்து சோல்ஜரோட மாஸ்க் அப்படியே உடைச்சுக்கிறான். பயங்கரமா இன்ஃபெக்ட் ஆகி அந்த இடத்துலயே ப்ளீட் ஆகி அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இன்னொரு சோல்ஜர் ராபை ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு டிஃபரெண்டான ஒரு வினோதமான சவுண்ட் ஒன்னு உருவாக்குறான். யாராலையுமே அதை தாங்க முடியல. நிலத்துல படுத்துக்கிட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அந்த வலியை தாங்க முடியாம சடனா அந்த ஒரு லைட் அப்படின்றது போயிருது. வலி தாங்க முடியாம அந்த ஒரு ஷூட்டை அவங்களே வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. சோல்ஜர்ஸ் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த டீம்மேட்ஸ் மூலமாவே ஒருத்தர் கொல்லப்படுறாங்க. கத்தியால புல்லட்டால அப்படின்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒருத்த மட்டும் நிக்கிறான் பெண்டிங்ல. அவனும் அவனுக்கு அவனே வந்து சூசைட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு ட்ரக் ஒன்று வருது. இந்த பாடிஸ் எல்லாத்தையும் எடுத்து போறதுக்கும் நம்ம லாரான கூட்டிட்டு போறதுக்கும் மிலிட்டரியோட மொத்த படையை வந்து தூரத்துல இருந்து அந்த ஒரு ட்ரீயை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஒரு ட்ரீயை சுத்தி ஒரு மிகப்பெரிய தடுப்பு வளையமே இருக்கு. கண்ணுக்கு தெரியாத தடுப்பு வளையம். அதுக்கு வெளியிலேயே அந்த ஒரு பாம் எல்லாம் வெடிச்சு போகுது. அந்த ஒரு மிசைல் அப்படின்றது வெளியிலேயே வெடிச்சு போகுது. அந்த ஒரு ட்ரீக்கு அந்த ஒரு மரத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகல. வேற வழியே இல்ல, திரும்ப போய் தான் ஆகணும். பிளேன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல நடந்த சம்பவத்தை பத்தியும் சூப்பர் நோவா 94 அப்படின்றத பத்தியும் அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க மக்கள். ஒரு மர்மமான நபரை வந்து நடுவுல காமிச்சிருப்பாங்க. சூப்பர் நோவா 94 அப்படின்ற நேமை கேட்டதுக்கு அப்புறமா அவருக்கு பயங்கரமான ஷாக். தன்னுடைய பழமையான ஒரு ஓல்டு நோட் புக் எடுக்கிறாரு. அந்த ஒரு நோட்ல இதே பேரை தான் எழுதி வச்சிருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு ரெக்கார்டிங் ஒண்ணு காமிக்கிறாங்க. ரொம்ப வினோதமான சம்பவங்கள் எல்லாமே ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நடந்திருக்கு. சிட்டிஸ்ல வித்தியாசமான சவுண்டுகள் கேக்குது. மர்ம புகை டவுன் முழுக்க அப்படியே பரவி சூழுது. நிறைய மக்களை உடனடியா கொன்னுருது. பல நாடுகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதுல சிச்சுவேஷன் ரொம்ப மோசமானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பயிர்கள் எல்லாமே இன்க்ளூடிங் இந்தியா முதற்கொண்டும் ஓவர் நைட்ல அப்படியே அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நிலநடுக்கம் நடக்குது. நில அதிர்வு அதிகமா இருக்கு. மக்கள் எல்லாமே பயந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஹோம் தான் ஞாபகம் வருது. சரி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு அவங்க தன்னுடைய பழைய லேபுக்கு போறாங்க. ஆனா அது பூட்டப்பட்டிருக்கு. இந்த அப்பாவை தான் காமிக்கிறாங்க. தனிமையில தன்னுடைய ரூம்ல ரொம்ப டிப்ரெஷா அவருடைய ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. இவன் நினைச்சிருந்தா இவளுடைய அப்பாவை போய் பார்த்திருக்கலாம். ஆனா அவ பார்க்கல. அந்த இடத்தை விட்டு அப்படியே வந்து டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயினுக்கு அவ யாருன்னே அவளுக்கே தெரியல. அவ எதுக்கு இங்க வந்தானும் தெரியல. ஆனா இந்த உலகம் மட்டும் அழிய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. அந்த ஒரு மர்மம் தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் வருது நம்ம ஹீரோயினுக்கு. அந்த ஒரு ஏலியன் ட்ரீக்கும் போறா. இப்ப பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ட்ரீ பக்கத்துல போகும்போது ஒரு நிலம் வந்து நடுங்க ஆரம்பிக்குது. காதை கொண்டு போய் தரையில வச்சு கேட்கும்போது ரொம்ப வினோதமான ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸ் எல்லாமே கேக்குது. அந்த ஏலியன் ராப் வந்து சொல்றான், வாழ்க்கை வளர்ந்துகிட்டே போகுது, க்ரோ ஆகுது. இது எல்லாத்தையும் எங்களுக்கு நடத்தி வச்சது யார் தெரியுமா? இது எல்லாமே நடந்ததுக்கு நாங்க ஒரு ஆளுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி கடன் நாங்க செலுத்த வேண்டியது இருக்கு. நன்றிகள் பல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நன்றி சொல்றான் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு தாங்க சொல்றான். சரியான ட்விஸ்ட்ல இதுக்கப்புறம் தான் கதையை வேற ரிவீல் பண்ணுவாங்க. என்னுடைய கையை பிடி அப்படின்னு சொல்லி அவன் கை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அந்த ராபோட கையை பிடிக்கிறாங்க. இவளுக்கு அம்னீஷியா ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு. டிப்ரெஷன் இருக்கு. நிறைய நினைவுகள் வந்து இவளுக்கு ஞாபகமே இல்ல. இப்பதான் இவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வர தொடங்குது. இந்த அப்பா அந்த காலத்திலே வந்து ஒரு செனட்டரா இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயினை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏரியா 51க்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. அங்க பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு மட்டும் அப்படியே உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டே உள்ள போவா. ஆச்சரியமா கேட்க ஆரம்பிப்பா. ஏலியன் வந்திருக்கிறத பத்தி அந்த ஏரியா 51ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பூமிக்கு ஏலியன் வந்திருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒட்டி கேட்பா. அதுங்களால பறக்க முடியாது, ஆனா லோக்கல் என்விரான்மெண்ட்லயும் வாழ முடியாது. ஆனா அந்த ஏலியன் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பூமியில ஏதோ ஒரு பிளான்ட்டை மட்டும் நட்டு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த ஏரியா 51 சேர்ந்த எல்லாருமே வந்து அதை பிடிச்சிட்டாங்க. ரொம்ப கியூரியஸா இருந்த நம்ம ஹீரோயின் மறுபடியும் அப்படியே வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறா. சின்ன பிள்ளை இல்லையா, விளையாட்டுத்தனமா ஒரு பாட்ல போட்டு வச்சிருக்காங்க அந்த ஒரு ஏலியனை. அவ
அவ தொடுறதுக்கு தயங்கவே இல்ல, அந்த பாட பிடிச்சு தொட்டுட்டா. இப்பதான் ட்ரிகர் ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த ஏலியனை தொட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட டிஎன்ஏ அப்படின்றது மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினோட பாடி மூலமா ரொம்ப கான்சியஸா நம்ம ஹீரோயினும் நாளடைவுல ஒரு ஏலியனா மாற ஆரம்பிச்சிருக்கா. முழு ஏலியனா இல்லாம ஒரு பரிமாற்றம் அடைந்த ஏலியனா இருக்கா. சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்து பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்திருக்கு. மிக கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதிபயங்கரமான கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் போர்ட்ல வந்து எழுதுறா. அது மட்டும் இல்லாம ராக்கெட்டை பத்தி டிசைன் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கா. இது என்னுடைய வீடு கிடையாது, நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும். இது என்னுடைய வீடு கிடையாது, நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும். நான் ஒரு ஏலியன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவளை யாருமே நம்பல. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா சின்ன பிள்ளையில இருக்கும்போது டிஃபரெண்டா பேசிட்டேவும் நடந்துகிட்டு இருந்ததுனாலதான் இவ ரொம்ப தனிமையில இருந்திருக்கா. இவ கூட யாருமே ஒட்டவே இல்ல, யாரும் பேசவும் இல்ல. வீட்டுல இருக்கவங்களும் இவளை வந்து அப்படியே தனியா விட்டுட்டாங்க. அதனாலதான் ஒரு ரேடியோ ஒன்னு பில்ட் பண்ணுவா, மெசேஜ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுவா. அவகிட்ட ஒரு ஸ்பேஸ் காலண்டர் ஒன்னு இருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவளுடைய நிக் நேம் சூப்பர்னோவா 94 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஏலியன்ஸுக்கு நான் மெசேஜ் சென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால செட்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. யாரோ ஒரு ஆளுக்கு, தெரியாத ஒரு நபருக்கு இந்த மாதிரி நீ மெசேஜ் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றதே தடை செய்றாங்க வீட்டுல. கடுப்பான நம்ம ஹீரோயின் அந்த மொத்த ரூமையும் உடைச்சு எறிறாங்க, டெஸ்ட்ராய் பண்றாங்க, அழிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் சொல்ல முடியாது, நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏலியனோட எபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த அப்பா கவர்மெண்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சில டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் மேல பண்றாங்க. ஏலியனோட டிஎன்ஏ வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, நம்ம ஹீரோயினோட உடம்புல வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் இதை பத்தி அவர் யார்கிட்டயுமே சொல்லல, இன்க்ளூடிங் அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்டயுமே இதை பத்தி சொல்லல. பிரசன்ட்ல இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. இவ்வளவு நாளா இந்த உலகத்துக்கே நம்மளாலதான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு, இந்த உலகத்தை காப்பாத்த போனவளுக்கு இந்த உலகத்துக்கே இவெல்லாம் பிரச்சனையா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது இவளால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்த ராப் நம்ம ஹீரோயினோட மாஸ்க் வந்து ரிமூவ் பண்றான். அவளால இந்த ஒரு டாக்ஸிக்கான ஏர்லையும் பிரீத் பண்ண முடியுது, சுவாசிக்க முடியுது. பிகாஸ் அவ ஆல்ரெடி ஒரு ஏலியன் தானே. இவளுடைய டிஎன்ஏ அப்படின்றது மியூட்டேட்டட் டிஎன்ஏ. இந்த பக்கமா அந்த மர்மமான நபரை காமிக்கிறாங்க. அவர் சின்ன வயசுல சிஏஏல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப யதார்த்தமா அவருடைய எக்யூப்மென்ட் மூலமா லாரனோட மெசேஜ் எல்லாமே கிடைச்சிருக்கும். அதை நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அவருடைய சுப்பீரியர் எல்லாத்துக்கும் இதை பத்தி வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு சின்ன பொண்ணு எங்கேயோ விளையாடுறா அப்படின்றதுக்காக இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு சிஏஏ போய் இவ்வளவு பெரிய ஆபரேஷனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஈஸியா இந்த ஒரு ஆள் பேச்சையே வந்து மதிக்கவே இல்லை. அப்படியே கட் பண்ணா ஒரு டாக் அப்படியே வந்து ரொம்ப வியர்டான நாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த ஓனரும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அங்க போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஹியூஜான பெரிய முட்டை மாதிரியான ஒரு பாடு ஒண்ணு இருக்கு. பூமிக்கு நடுவுல இருந்து அப்படியே முளைச்சு வெளியில வந்திருக்கு. அந்த முட்டை மாதிரி அப்படி பூமிக்கு நடுவுல இருந்து வெளியே வந்துச்சு இல்லையா, அது அங்க மட்டும் வரல, பூமியில ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல நிறைய இடங்கள்ல இதே மாதிரி வந்திருக்கு. மலைகள்ல வந்திருக்கு, பெருங்கடல்கள்ல வந்திருக்கு, பனி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஹியூமன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய டனல்ல கூட வந்திருக்கு. அந்த முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த முட்டை மாதிரி இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே ஒரே நேரத்தில் அப்படியே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து பிளாக்கான ஸ்மோக் அப்படியே வெளியில வருது. இந்த உலகம் முழுக்க அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. நிலங்கள், மனிதர்கள் எல்லாத்தையும் கொள்ளுது. எல்லாருமே ஏலியன்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. இங்க முட்டை மாதிரி பாடு ஒண்ணு வெளியில வந்துச்சு இல்லையா, இது எல்லாமே அந்த ஒரு மெயினான ட்ரீயை சுத்தி தான் இருக்கு, கனெக்டடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தியரைஸ் பண்றாங்க. ஈவென்ச்சுவலா கொஞ்ச நாள் கழிச்சு பூமியில இப்ப வந்து மனிதர்களால வாழவே முடியாது அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த பிளானட்ல வசிக்கக்கூடிய ஒருத்தரா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா என்விரான்மெண்ட் மோசமாயிருச்சு, ஏலியன் ஃப்ரெண்ட்லியா மாறிடுச்சு. ஒரே ஒரு சர்வைவர், அது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் மட்டும் தான், லாரன். அவளுக்கு இப்ப ஃபைனலா அவளுக்கு சொந்தமான இறக்கை முளைச்சிருக்கு, விங்கு வந்திருக்கு. சோ இப்படியே இந்த இடத்துல இந்த படம் வந்து முடிய வருது. ஆக்சுவலா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எதிர்காலத்துல இப்படி எல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஒரு பாயிண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது உலகத்தை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி போனவளுக்கு இந்த உலகத்தை அழிச்சதே நீதான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு புதுசான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. இதே மாதிரியான டிஃபரெண்டான வித்தியாசமான படங்களை தேடி பிடிச்சு உங்களுக்காக கொண்டு வர நான் தயாரா இருக்கேன். அதுக்கு பதிலா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ गाइस, நான் ஒரு ஆக்டரிங் ஃபில்ம் மேக்கர்.